நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆத்தும மன்னா நிகழ்வு மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்வதில்லை. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் யுத்தம் உண்டு. ஒருவேளை யுத்தம் என்று சொன்னால் போர்க்களத்திலே போய் நின்று யுத்தம் பண்ணுகிறது அல்ல. வாழ்க்கையிலே சத்துருவானவன், சாத்தானவன் அநேக யுத்தமான காரியங்களை அவன் கொண்டு வருவான். அது மாத்திரமல்ல, சாத்தானவன் போராடுவதை போல அநேக மனிதர்கள் அநேக சூழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் அவர்களால் மேற்கொள்ள முடியாது. அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, அநேக போராட்டத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் மேற்கொள்ள விடாதபடி பாதுகாத்து அவர் ரட்சிக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கால வேளையிலே என்னோடு இணைந்திருக்கிற உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், நான் உன்னை ரட்சித்துக் கொள்வேன். அநேக யுத்தங்களை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, அநேக யுத்தங்களை பார்த்து பயந்து போயிருக்கிறாயோ, ஒருவேளை இந்த பிரச்சனையில நான் அழிந்து விடுவேனோ, இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த மனிதர்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி அநேக சூழ்நிலை நீங்க கலங்கி நிற்கலாம். அதனால இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எரேமியா சிறு வயதிலே தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட பொழுது அவனுக்கு நிறைய பயம் இருந்தது. அப்படிப்பட்ட அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அநேகர் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்கப்பா, ஆனா மேற்கொள்ள முடியாது, நான் ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். அதே கர்த்தர் இந்த நாள் முழுமையாக உங்களோடு கூட இருந்து எந்த மனுஷனுடைய கைக்கும் உங்களை ஒப்பு கொடுக்காதபடி, எந்த சத்துருக்களின் கைக்கும் உங்களை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு பலனையும் கிருபையும் கொடுப்பாராக. என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம். மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல நீங்க கொடுத்த நல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அநேக யுத்தங்களினால, அநேக பிரச்சனைகளினால, அநேக போராட்டத்தினால, அநேக பயத்தினால இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ரட்சிக்கும்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி என் தேவன் நீர் அவர்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரும் மேற்கொள்ள முடியாதபடி, எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்குள்ளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட்